ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க இந்த ஏரியை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். வரேன் எவ்வளோ பேர் உட்காந்து சரக்கு அடிக்கிறான்னு பாருங்கள். ரியலாக சொல்லப்போனால் இங்கே வந்து மினிகள் வந்து அதிக நடமாட்டம் உண்டுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உண்டு, நான் இல்லைலாம் சொல்ல. ஆனால் வந்து இது வரைக்கும் யாரையும் தாக்கம்தான் யாருமே எந்த குறையுமே சொன்னதில்லை. இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட நேற்று 1 ஏக்கர் சொன்னால் சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக 4 ஏக்கர் இது. நல்லா பாருங்கள். இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக வந்து நைட்டு 8 மணிக்கு மேலே மேக்ஸிமம் யாருமே வந்து உட்கார மாட்டாங்க. என்ன ரீசன்னா, இங்கே வந்தாக்கா ஒரு நடுக்கம், ஒரு பயம் எல்லாமே வரும். இந்த ஏரியா அந்த மாதிரியான ஏரியா தான் பாருங்கள். ஃபுல்லாக புள்ளியந்தோப்பு தான் பாருங்கள், அடர்த்தியாக தான் இருக்கும். பகல் ஃபுல்லாக மட்டும் தாங்க ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். நைட்டில் மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க. மினி தாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மினி தாக்காது, ஆளை பயமுறுத்தி விடும். அப்படி ஏரியா தான் இது. இங்கே மனுஷங்களை தவிர நைட்டில் வந்து நாய், குரங்கு இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நைட்டில் ஒரு 12 மணிக்கு இங்கே தான் நான் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண லைவில் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து ஒரு 2-3 பேர் இந்த இடத்துல இறந்துருக்காங்க. இல்லைன்னு நான் சொல்ல, 2-3 பேர் இறந்துருக்காங்க. இறந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய ரீச்லாம் கிடையாது. அது என்னமோ யாரோ அடித்து கொண்டு விட்டாங்க அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, இது வரைக்கும் மினி தாக்கம் பேய் தாக்கம் தான் யாருமே சொல்ல கிடையாது. ஆனால் சரியான பசுமையான ஏரியா தான். எந்த நேரத்தில் வந்தாலும் பசுமையாக தான் இருக்கும். இது சென்ட்ரல் ஏரி, நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது சென்ட்ரல் ஏரி, சரியான பிளேஸ் தான். இந்த சரௌண்டிங் தான். இந்த சரௌண்டிங் அப்படியே பாருங்கள், இந்த சரௌண்டிங் தான். ஆனால் வந்து எல்லாமே பயப்படக்கூடிய ஏரியானா இந்த தும்படைத்தோப்பு தான். ஒரு சில நேரத்தில் நம்ம தனிப்பட்ட முறையில் உட்காந்தா கூட போலீஸ் வந்தாங்கனாக்கா ஏஞ்சி போங்கன்னு தான் சொல்லுவாங்க. போங்கன்னு சொல்கிறது முன்னாடி பிடிச்சிருவாங்க. இங்கே நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்ட்டு. அதனால் அப்போ நான் சொல்லப்போனால் இந்த ஏரியா மோசமான ஏரியான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இன்னும் வர அப்டேட்டில் நான் கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்போ மேலோட்டமாக தான் சொல்லிட்டு வரேன். உங்களை அக்யூரேட்டாக நைட்டு 12 மணி 11 மணிக்கு மேலே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேன். இதோட இன்னொரு ஏரி இருக்குது. அந்த ஏரி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அனுப்புகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இங்கே எல்லாமே வரப்போக எல்லாமே இருப்பாங்க.